இது நம்ம கிராண்ட்மா ஹட் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான சூப் பார்க்க போகிறோம். இது பம்ப்கினை வச்சு பண்ணுறது. இதை தமிழில் பரங்கிக்காய், மஞ்சள் பூசணி என்ன சொல்லுவாங்க. இப்போது வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் இதுக்கு என்ன சாப்பிட்றதுன்னு ரொம்ப யோசிப்பாங்க. இது அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பம்ப்கினை தோல் சீவி சூப் கப்பில் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கேரட் அரை கேரட் இது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பல்லு பூண்டு, அரை வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. 1/4 டீஸ்பூன் உப்பு, சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சூப்புக்கு திக்னஸ் கொடுக்கும். சாதாரண பொட்டேட்டோ கூட நீங்கள் இதுக்கு போட்டுக்கலாம். சாதா எண்ணெயிலையும் நான் பட்டர் சேர்க்குறேன். சாதா எண்ணெயிலையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் இது பட்டர் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதோடு இல்லாமல் டெய்லி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா உடம்புல எல்லா சத்தும் நல்லா அப்சர்வ் ஆகும். கூட பூண்டு, பூண்டு போட்டு கொஞ்ச நேரத்தில் வெங்காயம் போட்டுட்டிங்கன்னா கருகாமல் எல்லாம் நல்லா சேர்ந்து வரும். கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோ, பம்ப்கின், கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஒரு 3 டம்ளர் சரியாக இருக்கும். இந்த பம்ப்கின் வேகிற வரைக்கும் இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம இதை எடுத்து மிக்சியில் கலந்து சூப் பண்ணணும். காய் வெந்துருச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணி நிறுத்திட்டு இதை ஆற வச்சிடலாம். அதுக்கு பிறகு மிக்சியில் போடணும். இப்போ பம்ப்கின் சூடு ஆறி போச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியை ரொம்ப நேரம் ஒரே டைமாக ஓட விடாதீங்க. கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி போடணும். பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடுச்சு. இது கூட தண்ணி கலந்து நம்ம சூடு பண்ணி குடிக்க வேண்டியது. மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டையும் அது வேக வச்ச தண்ணியும் கலந்து நம்ம இப்போ திருப்பி ஸ்டவ்வில் சூடு பண்ணுறோம். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கணும். இதை காரத்துக்கு பெப்பர் சேர்த்து அப்படியே குடிக்கலாம். இல்லை நல்ல ரிச்சாக வேணும்னாக்கா ஏதாவது ஒரு மில்க்கு, கவு மில்க்கோ இல்லை சோயா மில்க்கு, சில பேர் பிளான்ட் பேஸ்டு மில்க்குன்னு எந்ததோ சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மில்க்கு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நான் இப்போ சாதா கவு மில்க்கு ஒரு அரை கப் சேர்க்குறேன். இதை எடுத்து நம்ம பவுலில் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம சூப் பவுலில் சூப்பை சர்வ் பண்ணியிருக்கிறோம். இது மேலே காரத்துக்கு பெப்பர் போட்டுக்கலாம். அது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கேரட்டு, வெங்காயத்தாள் கொஞ்சம் போடுறேன். இப்போ நம்ம பம்ப்கின் சூப் சாப்பிட்றதுக்கு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.